வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 1 மாலை 3 மணி நிலவர ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 78 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பல்வேறு மாவட்டங்கள்ல 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம், காக்காட்சி திருநெல்வேலி மாவட்டம் 7 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் பழனி 5 சென்டிமீட்டர், மேலும் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, நீலகிரி மாவட்டம் உட்பிரேயர் எஸ்டேட், ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி, திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஏஆர்ஜி, நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் 4 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம் ஊத்துக்குளி, திருப்பூர் மாவட்டம் மூலனூர், ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், தேனி மாவட்டம் அரண்மனைப்புதூர், திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நீர்த்தேக்கம், கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், கோயமுத்தூர் மாவட்டம் பில்லூர் அணைக்கட்டு, கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணை, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஏஆர்ஜி 3 சென்டிமீட்டர், கோயமுத்தூர் மாவட்டம் கோயமுத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம், நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம், தேனி மாவட்டம் வீரபாண்டி, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, கோயமுத்தூர் மாவட்டம் சோலையாறு, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், நீலகிரி மாவட்டம் மேல் கூடலூர், தேனி மாவட்டம் சண்முகா நதி, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை தலா 2 சென்டிமீட்டர், மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, திருப்பூர் மாவட்டம் அவினாசி, திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில், சேலம் மாவட்டம் சந்தியூர், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், நீலகிரி மாவட்டம் சாந்தி விஜயாபள்ளி, மேலும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், நீலகிரி மாவட்டம் எமரால்டு, திருநெல்வேலி மாவட்டம் கன்னடியன் அணைக்கட்டு, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, நீலகிரி மாவட்டம் தேவாலா, நீலகிரி மாவட்டம் பார்வுட், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் சிற்றாறு 2, கோயமுத்தூர் மாவட்டம் அன்னூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, நீலகிரி மாவட்டம் வின்வொர்த் எஸ்டேட், திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், கோயமுத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் இங்கெல்லாம் மழை. அடுத்தபடியா கொஞ்சம் நம்முடைய நீண்டகால அறிக்கையை கொஞ்சம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. என்ன சொன்னோம்? கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் முடிவடைந்து கொண்டிருக்கும் பொழுதே நீண்டகால அறிக்கையை முன்னோட்டமாக சமர்ப்பித்திருந்தோம். அப்போ ஏப்ரல் இறுதியில வலுவான நிகழ்வு உருவாகி இருக்கு. தாமதமடையும் பட்சத்தில் மே மாதம் முதல் வாரத்திலிருந்து உருவாகி அடுத்தடுத்த நிகழ்வு காரணமா மழை பொழிவை கொடுக்கும். முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழைன்னு சொன்னோம். இன்னைக்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமே சொல்லிட்டாங்க அந்தமான்லையும் முன்கூட்டியே தொடங்க போகுதுன்னு. அப்போ அந்தமான்ல முன்கூட்டியே தொடங்கினா கேரளாவில் எப்போ தொடங்கும்? மே மாத இறுதி வாரத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. இதை நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம், முன்கூட்டியே தொடங்கும்னு. மேலும் ஒன்று சொல்லியிருந்தோம், அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அரபிக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு நிலை முதல்ல உருவாகும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரபிக்கடலில் உருவாகும். தென்மேற்கு பருவமழையை மே இறுதி வாரத்தில் உருவாகி தொடக்கும்னு சொன்னோம். அடுத்தபடியாக வங்கக்கடலையும் நிகழ்வு உருவாகும். 2 பக்கம் 2 நிகழ்வு உருவாகும்னு சொன்னோம். அதே போல நிகழ்வு மே முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் உருவாகும்னு சொன்னோம். தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக ஒரு குறைந்த அழுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி, அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி உருவாகி தெற்கு மத்திய வங்கக்கடலில் தீவிரமடைஞ்சு நேரடியாக தமிழ்நாட்டு கரைக்கு மிக நெருக்கமாக அப்படியே காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. சரி, இதெல்லாம் 2 பக்கம் 2 இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஒன்று உருவானாதான் ஒரு பக்கத்தை வெப்பத்தை உயர்த்தும். அரபிக்கடலில் மட்டும் வெப்பம் உயர்வு, அரபிக்கடலில் மட்டும் நிகழ்வு உருவானா கிழக்கு காற்று மேற்கு வந்து மேற்கு மாவட்டங்களில் வெப்பத்தை உயர்த்தும். வங்கக்கடலில் மட்டும் நிகழ்வு உருவானா மேற்கு காற்று கிழக்கு வந்து கடலோர மாவட்டங்களில் வெப்பத்தை உயர்த்தும். இது அப்படி இல்லை. 2 பக்கம் 2 நிகழ்வு இருக்கிறதுனால உள் மாவட்டத்தில் மட்டுமே வெப்பம் உயரும். கடலோரம் 2 பக்கமும் மிதமாக இருக்கும்,
வெப்பம். வெப்பச்சலன காற்று குவிதல் இடிமழை பொழிவு மே மாத முதல் வாரத்திலிருந்து தீவிரமடையும் சொன்னோம். ஏப்ரல் இறுதியில் தொடங்கும் சொன்னோம். நேற்றைக்கு தீவிரமடைந்து விட்டது 30ஆம் தேதி. இன்றைக்கு மே 1ஆம் தேதி எங்கெல்லாம் தீவிரமடையும்னு நேற்றைக்கே சொல்லிட்டோம். காலை அறிக்கையிலும் சொல்லிட்டோம். விருதுநகர் மாவட்டத்திற்கும் சேலம் மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைய மழை பொழிவு தீவிரம் இருக்கும். ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, இப்ப பாருங்க நான் கடலோரத்தில் இருக்கிறேன். வேதாரண்ய கடலோர பகுதிகளில் தெற்கு கடலோரத்தில் இருக்கிறேன். அலையாத்தி காட்ட ஒட்டி தெற்கு காற்று வலுவாக வீசுகிறத நீங்க இந்த ஆடியோவிலே கேட்கலாம். பாருங்க, நல்லா வலுவாக வீசி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தெற்கு காற்று தான் சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள வேலூர், திருப்பத்தூர்ல போய் வெப்பத்தை உயர்த்தது. உள் மாவட்டங்களில் வெப்பத்தை உயர்த்துவதும் தென் மாவட்டங்கள் நுழையக்கூடிய தென்கிழக்கு காற்று, தெற்கு காற்று, இதுதான் உள் மாவட்டங்கள் வெப்பத்தை உயர்த்தது. இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கணவாய் வழியாக வரக்கூடிய காற்றும் உள் மாவட்டங்களில் காற்று குவிதல் ஏற்படுத்த போகிறது. செங்கோட்டையில் நுழையக்கூடிய காற்று விருதுநகர் மாவட்டத்தில், அதாவது தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம் இடைப்பட்ட கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கி அப்படியே கோவில்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளிலையும் மதுரை மாவட்ட பகுதிகளிலையும் இன்றைக்கு மாலை இரவுல தீவிரப்படுத்தும். அந்த மழைப்பொழிவு ராமநாதபுரம், சிவகங்கைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில் தீவிரமடைஞ்சு அங்கேயே ஒதுக்கி பெய்யுது. கொஞ்சம் பரவலாகவும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஈரோட்லையும் பரவலா பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈரோடு, கோயம்புத்தூரை விட திருப்பூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் தீவிரமடைந்து குடிமங்கலம், தாராபுரம், மடத்துக்குளம், பழனி, ஒட்டஞ்சத்திரம் மற்றும் வேடசந்தூர், அரவக்குறிச்சி, கரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறை, தோகமலை மற்றும் கரூர் மாவட்டத்தோட அதே போல பழவிடுதி மற்றும் பெரும்பாலான கரூர், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலையும் மதுரை மாவட்டத்தின் மதுரை மாநகர் உட்பட ஏழுமலை மற்றும் அதே போல உசிலம்பட்டி, தேனி, கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்லையும் பொழிந்து, கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலையும் பொழிந்து, பிறகு கரூர் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டத்திலையும் நாமக்கல், சேலம் மாவட்டத்தில் தீவிரமடைந்து அது பெரம்பலூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்ட எல்லை வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலையும் தொடங்கி அப்படியே கர்நாடக பகுதியிலையும் நல்ல மழை பொழிவை கொடுத்து நீலகிரி, ஈரோடுக்கும் கொடுத்து அப்படியே திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும், அப்படியே கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைய மழைப்பொழிவு கடலோரம் நெருங்கலாம். ஆனால் உள்ளே உறுதி. எங்க உறுதினா திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சி மற்றும் சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், நாமக்கல், சேலம் இந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நல்ல மழை தெரிகிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டத்தை மையமாக வைத்து மணப்பாறை, தாராபுரம் இடைப்பட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்டம் கனமழை தெரிகிறது இன்றைக்கு. அதே போல நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை பிடிப்பை கொடுக்கும். படிப்படியா இன்னைக்கு தேதி 1, நாளைக்கு தேதி 2, 3ஆம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கும் வந்துவிடும். 4ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து கடலோரமும் மழை உண்டு. கடலோர மழை பொழியும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும், மேற்கு தொடர்ச்சி மலையிலையும், கேரளாவிலையும், கர்நாடகாவிலையும், தென் மாவட்டங்கள்லையும் பலத்த மழைப்பொழிவு காத்திருக்கிறது. ஒதுக்கி கடலோரம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் பொழுது மேற்கு கூடுதலாகும். தினசரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழை உண்டு. அதாவது வரக்கூடிய 3 விட 4 கூடுதலாக இருக்கும். 4 விட 5 கொஞ்சம் பரப்பில் கூடும். 5, 6, 7, 8, 9, 10ன்னு 15ஆம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்து ஒடிசா நோக்கி விலகி போய், அதாவது சிவியர் சைக்ளோன் வரைக்கும், வெரி சிவியர் சைக்ளோன் வரைக்கும் கூட அது தீவிரமடையலாம். தீவிரமடைந்து போனாலும் தமிழ்நாட்டிலே இரு காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டு, அரபிக்கடல், வங்கக்கடல் நிகழ்வோட இணைவை ஏற்படுத்தி கொண்டு, காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சியை பெற்றுக்கொண்டு இரு காற்று இணைவால் நல்ல மழை பொழிவு தமிழ்நாட்டிலே மே மாதம் அடுத்தடுத்த இருவேறு காற்று இணைவின் காரணமாக மழை பொழிவு தொடர்ந்து மே இறுதி வரை இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு. எல்லா நாளும் எல்லா இடத்துக்கும் பொழியாது. ஒதுக்கி பொழிந்து கொண்டே இருக்கும். கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை மே மாதம் முழுவதுமே இருக்கு. ஆகவே கிழக்கு கடலோரம் குறைவாக இருந்தாலும் அங்கும் ஒரு திருப்தியான மழைப்பொழிவு, சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு, கோடையில் என்ன மழைப்பொழிவு பொழியுமோ அதை விட கூடுதல் மழைப்பொழிவு காத்திருக்கிறது.
கிடையாது. தென்மேற்கு பருவமழை மே மாதம் 25 தேதியில் தொடங்க இருக்கிறது, 31க்குள்ள கண்டிப்பாக அதுவும் பலத்த மழை இருக்கு. நான் ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறேன். வங்கக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல், வடக்கு இந்திய பெருங்கடல்ல அரபிக்கடல், வங்கக்கடல் எல்லாமே அதிக வெப்பத்தில் இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக ஒரு தென்மேற்கு பருவமழை வெப்பம் அடைந்தால் நீராவி அதிகமாக வெளியாகும். நீராவி அதிகமாக வெளியாகும் பொழுது நிகழ்வு உருவாகும் பொழுது நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து ஏறி நல்ல ஒரு மழைப்பொழிவை சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை தான் கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆகவே பல்வேறு உலக வானிலை தகவல்களை குழப்பிக் கொண்டு மழை பெய்யாது என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு குழம்பிக் கொண்டு அச்ச உணர்வுடன் இருக்க வேண்டாம். பொறுத்திருந்து பாருங்கள். சராசரிக்கு அதிகமான தென்மேற்கு பருவமழை இருக்கு, நாடெங்கும் இருக்கு. இமயமலை ஒட்டிய மாநிலங்களில் பருவமழைக்கு முந்தைய மழை இடி தாக்கம் அதிகமாக இருக்கும். இடி தாக்கத்தால் வட இந்தியாவில் உயிரிழப்புகள் இடி தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு இந்த வருஷம் கூடுதலாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து பருவமழை சராசரிக்கு அதிகம். கண்டிப்பாக கேரளா, கர்நாடகா உட்பட தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பும். முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. ஆகவே சூப்பர் எல்னினோவெல்லாம் அடுத்த ஆண்டு தான். அதுவும் அடுத்த ஆண்டு அது சூப்பர் எல்னினோங்கிற பெயரை பெற்றாலும் பருவமழையில் எந்தவித பிரச்சனையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு தெரியல. ஏனென்றால் பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயர்கின்ற அதே வேளையில் வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல் நல்ல வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே வழக்கத்திற்கு மாறான ஒரு செட்டிங் தான் இது. ஆகவே பழைய கடந்த அதாவது நூற்றாண்டு கணக்கில் இருந்த இந்த எல்னினோ இப்படிப்பட்ட இதெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த ஆண்டு ஒப்பிட்டு பேசுவது என்பது கொஞ்சம் வித்தியாசமான வானிலை என்பதையும் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே இந்த ஆண்டு புதிய வரலாறு படைக்கக்கூடிய ஒரு வானிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மழை பொழிவில் தான். நீங்கள் வெப்பம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். வெப்பம் என்பது உணரும் வெப்பம் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் வரக்கூடிய மே மாத அக்னி நட்சத்திர காலத்தில் இரவு நேரம் மழை பொழிவு பொழிகிற காரணத்தினால பகல் வெப்பம் பெரிதாக இருக்காது. புழுக்க வானிலை தான் நிலவும். அதாவது உப்புசம், வியர்வை, இந்த வானிலை தான் நிலவும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே, வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு எங்கெல்லாம் தீவிரம், இறுதியில் கடலோரம் வரைக்கும் தீவிரம் அடையும் போது மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை தர இருக்கிறது என்பதையும் மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகிறேன். இரவு நேர மழைப்பொழிவு தான். மாலை, இரவு, நள்ளிரவு நேர மழைப்பொழிவு ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.